அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பதிவு போட்டு. மன்னிக்கணும், சிஏல ரொம்ப பிஸி ஆகிட்டேன். கிளாஸஸ்லாம் சிஏ போயிட்டுருக்கு. கன்சல்டேஷன்ஸும் கொஞ்சம் நிறையா போகுது அஸ்ட்ராலஜிக்கு. அதனால் இதுக்குன்னு பிரத்யேகமாக வீடியோ போட நேரம் இல்லை. இப்போ கொஞ்சம் இன்றைக்கி டைம் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன். ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த கான்செப்டு. நமக்கு ஜோசியத்தில் உங்களுக்கு முக்கியமான மூல நூல்கள் அப்படின்னா பிருகத் பராசரா ஹோரசாஸ்திரா, இதுதான் பைபிள்னே சொல்லலாம், ஃபண்டமெண்டல் அஸ்ட்ராலஜிக்கு. பட் அதை தாண்டி நிறைய புக்ஸ் இருக்கு. ஜெய்மினி சூத்திரம் அப்படின்னு இருக்கு. ஜெய்மினி மகரிஷி அவர் அருளிய ஒரு ஒரு கான்செப்ட். அவர் ஒரு அஸ்ட்ராலஜியை பெரிய ஆளர், எப்படி பராசரோ அந்த மாதிரி. அந்த கான்செப்டை தழுவி சில பலன்கள் எடுக்க முடியும். அதுதான் இன்னைக்கு பேச போகிறோம். இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஜெய்மினி மகரிஷி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த கிரகங்கள் இருக்கு இல்லையா, 9 கிரகங்களையும் வரிசையாக ரேங்க் பண்ணிட்டாரு ஒரு டிசெண்டிங் ஆர்டரில். அதாவது முதல்ல ஹையஸ்ட் டிகிரி 30 டிகிரி தானே ஒரு ராசிக்கு. இப்போ இந்த 9 கிரகங்களும் இந்த 12 ராசிக்குள்ள எங்கேயோ உட்காந்துருக்கும், ஏதோ ஒரு டிகிரியில் உட்காந்துருக்கும் இல்லையா. அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் முதல்ல ஒரு டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் புதன் 29 டிகிரியில் இருக்குது, இதுதான் ஹையஸ்ட் டிகிரி. அடுத்தது சந்திரன் 26 டிகிரி, அப்படியே போட்டு கடைசியில் சுக்கிரன் 2 டிகிரி. ஒரு டிசெண்டிங் ஆர்டரில் அவர் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறார். அப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த எந்த கிரகம் அதிக பாகை பெற்றதோ இதை அவர் ஆத்மகாரகன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். இதுக்கு அடுத்த வர கிரகம் இருக்கு இல்லையா, இதை அவர் அமிர்த்தியகாரகன் அப்படின்றாரு. அந்த மாதிரி வரிசையாக ரேங்க் பண்ணிட்டே வர்றாரு. இந்த கடைசியாக வர கிரகம் இருக்குல்ல, இதுக்கு தாரகாரகன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நடுவில் மாத்திரகாரகன், பித்ருகாரகன், புத்திரகாரகன், பாத்திரகாரகன், நிறைய காரகன் இருக்கு. பட் நம்ம அதெல்லாம் உள்ள டீப்பாக ஒன்றும் போகும்போதில் நம்ம ஜெய்மினியை கொஞ்சம் டச் பண்ணிக்கிறோம் தவிர, பட் ஃபண்டமெண்டலாக இப்போ யூஸ் பண்ணுறது பராசரர் முறை தான். இப்போ ஜெய்மினியில் இந்த கான்செப்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஸோ என்னோட குருநாதர்லாம் அவர் ரொம்ப அழகாக இதை காப்பி அடிக்காமல் இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு பாகை முறை ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு. திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் ஐயா, நான் அவரோட மாணவன் தான். இதை நானும் நிறையா பயிற்சி பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணுறப்ப ரொம்ப சூப்பராக இது ஒர்க் அவுட் ஆகுது. ஆக்சுவலி இது என்ன சொல்லுதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது நம்ம அந்த கான்செப்டை எடுத்தோம், ஜெய்மினி மாதிரி சொன்னதை எடுத்தோம், பட் அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணல. அதை கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி கொஞ்சம் நம்ம டே டு டே யூஸுக்கு எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இப்போது அவர் ஆத்மகாரகன் சொல்கிறார் இல்லையா, ஆத்மகாரகன்னா என்ன அர்த்தம்? சோல். அமிர்தகாரகன்னா மினிஸ்டர்னு அர்த்தம், வெஹிக்கிள். இந்த சோலுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, எதுக்காக நீங்கள் பிறந்திருக்க அப்படி ஒரு பர்பஸ் இருக்கு இல்லையா, அது சோல். உன்னோட அப்ஜெக்டிவை எப்படி அச்சீவ் பண்ண போகிறேன்னா அது அமிர்தகாரகன் மினிஸ்டர் வழியாக, அது ஒரு வெஹிக்கிள் வழியாக அதை அச்சீவ் பண்ண போகிறோம்னு சொல்லுது. இந்த கான்செப்டை மட்டும் எடுத்துட்டு நம்ம நிறைய ஜாதகங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தா ஒரு சில விஷயங்கள் நமக்கு நல்லா புலப்படுது. அதிக பாகை பெற்ற கிரகம் என்ன பண்ணுதுன்னா நல்ல பலன்களை தந்து விடுகிறது ஜாதகருக்கு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். குறைந்த பாகை பெற்ற கிரகம் இது ஜாதகருக்கு மிக தொந்தரவை தருகிறது. இதுதான் ஃபைனல். அதாவது எப்படி சொல்றோம்னா, இந்த 2 கிரகம் தான் உங்களுக்கு அல்டிமேட்டா. 9 கிரகம் இருந்தாலும் எது அதிக பாகை பெற்ற கிரகமோ இல்லை எது குறைந்த பாகை பெற்ற கிரகமோ இதுதான் அந்த ஜாதகரை வாழ்நாள் முழுவதும் வழி நடத்துகிறது. இதுதான் ரியாலிட்டி. இப்போ எப்படி எடுத்துக்கலாம், ஒருத்தருக்கு சூரியன் 1 டிகிரியில் இருக்கு, குறைந்த பாகை உள்ள கிரகம் சூரியன் 1 டிகிரி அப்படி வச்சுப்போம். இது என்ன நடக்குது, அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்றது ஏங்குறாரு ஜாதகர். நிறைய முயற்சி செய்கிறாரு, ஆனால் தோல்விகள் நிறையா வருது. கடைசியில் கிடைக்குது, ஆனால் நிறைய தோல்விகள் அட்டம்ப்டுக்கு அப்புறம் தான் கிடைக்குது. அவ்வளோ ஈஸியாக எளிதில் அது கிடைக்க மாட்டேங்குது. இதே ஒருத்தருக்கு சூரியன் 28 டிகிரியில் இருக்குன்னு வச்சுப்போம். அவர் ஒரு அரசாங்க வேலைக்கு அவர் அப்ளை பண்ணி எழுதினார்னா, அது தசாபுத்திகள் பர்மிட் பண்ணிச்சுன்னா அவருக்கு அந்த விஷயம் ரொம்ப ஈஸியாக அவருக்கு கிடைக்கும். இது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்.
ஓகே, அப்போ என்ன பண்ணுது? ஒரு குறைந்த பாகை உள்ள கிரகம் அதிக வலிகளை தருகிறது. அதிக பாகை பெற்ற கிரகம் நமக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுது. நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல ரெண்டுமே சூரியன் சொல்லிட்டேன், ரைட்டா? இப்போ வச்சுக்கலாம். அப்போ ரொம்ப ஈஸி தானே சார்? நம்ம அதிக பாகை பெற்ற கிரகம் அதை பிடிச்சிட்டா போதுமே. இந்த குறைந்த பாகை பக்கம் நம்ம திரும்பாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை ஓவர் லைஃப்ல. எஸ், கரெக்ட் தான். ஆனால் ரியாலிட்டி எப்படி இருக்குன்னா, நான் பார்த்த வரைக்கும் குறைந்த பாகை பெற்ற கிரகம் இருக்கு இல்லையா, நம்ம எண்ணங்கள், மனசு, நம்ம பேஷன், சிந்தனை முழுக்க அங்கதான் இருக்கு. குறைந்த பாகை பெற்ற கிரகம் கிட்டதான் அது இருக்கு. அதாவது ஒரு படத்துல சொல்லுவாங்க இல்லையா, அந்த வடிவேல் ஜோக்கு வரும், ஏண்டா அந்த பையன் உன்னை அவ்வளோ திட்டுறா, வா வான்னு கூப்பிடுறா, நேத்தாண்டா கிட்னியை, போன வாரம் தான் கிட்னியை வளைச்சு எடுத்திருக்காங்க, இப்ப திருப்பி வா வான்னு கூப்பிடுறான், நீ மாதிரி குதிக்கிற போற, எடுத்துட்டானா கிட்டிய அப்படின்னு சொல்றான் இல்லையா. அதுதான் இந்த குறைந்த பாகை பெற்ற கிரகம். நம்மளை அப்படியே இழுக்கும், கூப்பிடும். அது நல்லதுக்கான நல்லதுக்கு இல்லை, அலைய விடும் தான் ரியாலிட்டி. இது நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். ஒருவேளை அதிக பாகை பெற்ற கிரகம் இருக்குல்ல, நம்ம அதை அந்த பக்கம் போகவே மாட்டோம். அது கொடுக்க தயாராக இருந்தாலும் நம்ம அதை தாண்டி அதுகிட்ட போறதே இல்லை. அப்போ அது கொடுக்க ரெடியா இருக்கு, பட் நம்ம போறது இல்லை. இது ஐரனி. யார் கொடுக்க மாட்டாங்களோ நம்ம எண்ணங்களும் செயல்களும் ஃபுல்லா அதை நோக்கியே இருக்கு. கஷ்டங்கள் இருக்காது, கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும், கிடைக்காமலாம் இல்லை. ரெண்டு கிரகங்களும் செய்யும். ஆனா ஒரு குறைந்த பாகை பெற்ற கிரகம் நிறைய வழிகளை தருகிறது. அதிக பாகை பெற்ற கிரகம் அசால்ட்டா அந்த வேலையை முடிக்கும். நமக்கு என்ன ரிசல்ட்? ஸ்பான்டேனியஸா டக்குன்னு வரணும் ரிசல்ட். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அதிக பாகை பெற்ற கிரகத்தை நீங்க வழிபட வேண்டும். அதை தான் நீங்க சார்ந்து இருக்கணும். வச்சுக்கலாம். ஒரு ஆளுக்கு சந்திரன் 26 டிகிரியில் இருக்கு, அம்மாட்ட போனா எல்லா காரியம் நடக்கும், கவலையே பட வேண்டாம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? அம்மாவை we will take it for granted, அம்மா தானே அப்படின்னு வச்சுப்போம். உதாசீனப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அம்மா எல்லாம் செய்வாங்க. இப்ப என்ன எடுத்துக்கோங்க, என்னோட ஹாரோஸ்கோப்ல புதன் தான் ஹையஸ்ட் டிகிரி. நான் பாருங்க, படிச்சது சார்ட்டர்ட் அக்கௌண்டிங், கணக்கு, இதெல்லாம் படித்தேன். இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதும் அஸ்ட்ராலஜியில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறேன், சொல்லிக் கொடுக்கும் வேலையில் இருக்கேன். அதுவும் சிஏ சம்மந்தமானதான் சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ பாருங்க, புதன் தான் என்னோட அதிக பாகை பெற்ற கிரகம். அது என்னை ஃபுல்லாக வழி நடத்துது. இது ரொம்ப முக்கியம். சரி சார், இப்போ எந்த தெய்வத்தை பிடிச்சா பெட்டர் சார் அப்படின்னு கேட்குறீங்களா? சிம்பிள். அதிக பாகை பெற்ற தெய்வத்தை பிடிச்சிங்கன்னா வேலை ஈஸியாக நடக்கும். ஒருத்தருக்கு சனி ஐ டிகிரியா இருக்குன்னு வச்சுப்போம், சிம்பிள். அனுமான் வழிபாடு, மனித முகம் அல்லாத தெய்வங்கள், சரபேஸ்வரர், லக்ஷ்மி நரசிம்மர், அனுமன், இதெல்லாம் நீ பிடிச்சிங்கன்னா பிள்ளையார், பிரமாதமாக வேலை நடக்கும், பிரமாதமாக வேலை நடக்கும். ஏன்னா அதிக பாகை உள்ள கிரகம். சனி கவச்சத்தை படிச்சிங்க, சனிக்கிழமை நீங்கள் ஒரு எழுதிப்பம் போடுறீங்க, சனிக்கிழமை ஃபாஸ்டிங் இருக்கீங்க, பிரம்மாண்டமாக நடக்கும் வேலை. நீங்கள் அது உணரலாம். உங்களுக்கான காரியங்கள் சனிக்கிழமையில் நடக்கும், நல்ல காரியங்கள் சனிக்கிழமையில் நடக்கும். நீங்கள் அதை யாரும் நம்ம கவனிச்சுக்கிறது இல்லை, கவனிச்சு உத்து பார்க்கறது இல்லை, ஆனால் நடக்கும். இதில் என்ன பியூட்டின்னா, இது நல்லா புரிஞ்சாலும் நம்மளால இதை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம எண்ணம் செயல் முழுக்க இந்த குறைந்த பாகை உள்ள கிரகத்தின் மேலே தான் இருக்கு. பிடிச்சுப்போம். ஒரு ஆளுக்கு புதன் 1 டிகிரியில் இருக்கு, அவன் 10ஆம் கிளாஸ் படிச்சிருப்பான். இந்த பொண்ணு கிட்டத்தட்ட நல்ல எம்எஸ்சி எம்ஃபில் படிச்சிருக்கோம். அவன் 10ஆம் கிளாஸ் படிச்சிருப்பான். அவன் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு உட்காந்துருக்கும். காதல் கண்ணை மறைக்கும், கூப்பிடும், அந்த ஆசை ஃபுல்லாக அங்கே இருக்கும். அவன் தகுதி இல்லாத ஆள், நமக்கு சம்மந்தமே இல்லை, நமக்கு எந்த விதத்திலும் பொருத்தம் இல்லாத ஆள். ஆனாலும் நம்ம எண்ணங்கள், செயல்கள், ஆசைகள் எல்லாம் அங்கே தான் இருக்கும். அப்போ என்ன நடக்கும்? நம்ம அதை நோக்கி போறப்ப நமக்கு வலிகளும் வேதனைகளும் மிஞ்சும். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? இனிமேட்டு நேரம் ஹாரோஸ்கோப் எடுங்க, எந்த கிரகம் அதிக பாகை உள்ள கிரகமாக இருக்கிறதோ அதை சார்ந்து போயிடுங்க, அந்த தெய்வத்தை நீங்க வழிபடுங்க. அது பண்ணீங்கன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இது நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, இது சரியா வருதா பார்ப்போம். இது ஆராய்ச்சி தான், நாங்கள் நிறைய ஹாரோஸ்கோப்ஸ் பார்த்துட்டோம், இது இப்படி தான் இருக்கு. இதே மாதிரி சரி சார் எனக்கு எந்த நோய் வரும் அப்படின்னு கேட்குறாங்களே, குறைந்த பாகை உள்ள கிரகம் அதோட நோயை கொடுக்கும், அதிக பாகை உள்ள கிரகம் அந்த நோயும் கொடுக்கும். இப்படி வச்சுக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு சுக்கிரன் குறைந்த பாகை உள்ள கிரகம், ஆர் சந்திரன் குறைந்த பாகை உள்ள கிரகம்னா நிறைய உங்களுக்கு மென்டல் டிப்ரெஷன் வரும்.
சந்திரன் குறைந்த பாகை இல்லையா, மனோகாரகன் இல்லையா, நிறைய டிப்ரெஷன் வரும், மைண்டு ஸ்டேபிளாக இருக்காது. ஒருத்தருக்கு சுக்கிரன் வந்து குறைந்த பாகையாக இருக்குது, சுகர் கம்ப்ளைண்ட் வரும், டயபெட்டிஸ் வரும், கிட்னி எஃபெக்ட் ஆகும். எப்போ சார் நடக்கும் அப்படின்னு கேட்டால், அந்தந்த தசாபுத்தி காலங்கள் வரப்ப ஒரு தசை சுக்கிர புத்தி வருதோ அப்போ இது பிரச்சனையை காட்டும். பட் அல்டிமேட்டாக நீங்கள் வரவே கேட்டிங்கன்னா இதான் என் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள், கம்பேர் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ரைட்டா? உங்களுக்கு வேறு ஏதாவது கன்சல்டேஷன்ஸ் வேணும்னா நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பரை தரேன், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போ டைம் கிடைக்கிறது டெஃபினட்டாக நம்ம பேசுவோம். உங்கள் ஹாரோஸ்கோப்பை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை நான் வந்து பண்ணித்தரேன். மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.